நான் சரண்யா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இங்கேருந்து நம்ம ஊரில் இருந்து திருச்செந்தூர் போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் போய் கோவிலுக்கு போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம திருச்செந்தூர் மாதிரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. ரோடு வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கோயில்லையுமே அப்படி தான். கோயில் மாறி போயிருக்கு. முன்னாடி இருந்த கோயில் செம்மையாக இருக்கும். இப்போ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் வேலை நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டேஸ்க்குள்ளே போகலாம். வண்டியில் திருச்செந்தூர் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர் நாங்கள் இப்போ திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். இதான் எங்கள் ஊர் திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன். பார்த்துக்கோங்க. நாங்கள் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம் பாருங்கள். என்ட்ரு ஆகும் போதே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நிறைய வண்டிகள் தான். போ நேராக போங்க. பாருங்க. பாருங்க சிட்டி திருச்செந்தூர். நேராக போய் போங்க. நேராக போங்க. அந்த நேராக ஒரு ஆர்ச் வரும்ல, அப்படியே அப்படி ஸ்ட்ரைட்டாக போங்க. இதுதான் ஜிஹெச், திருச்செந்தூர் ஜிஹெச் இங்கே இருக்குது. இது வழியே நேராக போனோன்னா நம்ம அம்பரகம் வரைக்கும் போகலாம். கார் வருதுல்ல, அது இன்னொரு நிமிஷம். சரியான டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். என் மாமா வந்து போகட்டாங்க கொஞ்சம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட ஜாலியாக தான் பார்க்கணும். நம்ம போகலாம். இதுதான் திருச்செந்தூர் போவாங்க. இதில் நிறைய லாட்ஜ் இருக்கும். உங்களுக்கு தெரியாததானே, நான் சொல்லி தான் தெரியுமா. எனக்கு ஒரு சந்தோஷம், சுற்றி பார்க்குறோமே அப்படின்னு. நம்ம ஊரில் நேற்று மழை ஃப்ரெண்ட்ஸ். சரி மழை, அக்கா மழை அடிச்சிருச்சு. ஆமாம் நேராக தான் வீடியோ இது வந்து வேளாந்தம்மன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கிழமை இதோட இது பூஜை காட்டுவாங்க. சரியாக மூஞ்சி தெரிஞ்சிருக்காது எனக்கு. சின்ன பிள்ளை கல்யாணம் பாருங்க. ஐஸ் கடலாம் பாருங்க. தெரியுதா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிற வழி இதுதான். போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இல்லை ஜாலியாக. இங்கே தான் எங்கள் பாட்டு வீடு இருக்குது. இந்த சைடில் தான் இருக்குது. நான் காமிக்கிறேன் எங்கே எப்படி போகணுன்னு. ஆனால் பாட்டு வீடை காமிக்க முடியாது இல்லையா. பாருங்க மேட்சிங் ட்ரெஸ்.
இந்த இதில் ஒரு தெரு தெரியுதா, அதில் தான் எங்கள் பாட்டிகிட்டு இருக்கு. இப்படி இப்படி வந்து கோயிலுக்கு அந்த இப்படி இது வந்து கோயில் போகிற வழி, அது வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிற வழி. அவங்க எல்லாரும் வியாபாரம் செய்கிறாங்க, கிழங்கு வியாபாரம், பாசி வியாபாரம். முன்னாடி வந்து எப்படி தெரியுமா இருக்கும், இப்போ வேறு மாதிரி ஆகி இருக்குது திருச்செந்தூர் கோயிலே வேறு மாதிரி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாப்பாவுக்கு தொப்பி வாங்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொப்பியில் தான் பாப்பாவுக்கு ஒன்று எடுக்க போகிறேன். கடை எல்லாம் மட்டுக்கு பூக்கடை. எங்கள் ஊரில் பனக்கிழங்கு ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ், வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே நேராக கடற்கரைக்கு நம்ம போகிறோம். இப்போ எல்லாம் விற்கிறாங்க. நம்ம திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டுருக்கோம். அன்னதானம் டீலாம் போடுறவங்க பெரிய மனசு இருக்கிறவங்க போடுவாங்கல்ல அன்னதானத்துக்கு. கடைலாம் எவ்வளோ தெரியுமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடை கூட இல்லை. எல்லாமே இப்போ கோயில் கட்டிகிட்ருக்காங்கல்ல, அதனால் கடை எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து யானை நிற்கும். யானை இப்போ எங்கே நிற்குது பாருங்க, எங்கே பாருங்கள், யானை பார்க்கலாமா? வாங்க அப்படியே பாப்பாவுக்கு காமிச்சிட்டு அப்படியே போகக்கூடாதா? போகக்கூடாதுன்ட்டாங்க பாருங்க, அங்கங்கிறாங்க. சரி, போக முடிஞ்சால் போய் பார்க்கலாம். பாப்பாவும் ஆமாம் போயிட்டுருக்காங்க கடல் பார்க்க. பாருங்க பொட்டில் இருக்கு பாருங்க. பொழுதும் பாப்பா பார்க்க வாங்கி கொடுத்துருவோமா? ஒன்று வாங்கி கொடுக்கலாம், கண்டிப்பாக வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு அடிக்கும் தெரியாது. கடலுக்கு போகிற வழி வந்துட்டுருக்கு பாருங்க. கோயிலுக்குள்ளே போகிறவங்களாம் நிற்கிறாங்க. நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல, நாங்கள் போகக்கூடாது இல்லையா, அதனால் கடல் கரையை மட்டும் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ்கா நீல கலரில் வந்து தெரியல, அதுதான் கடல். நம்ம கடலுக்கு வந்தாச்சு, போயிட்டுருக்கோம் பாருங்கள். இங்கே ஃபோட்டோ எடுக்கிற ஆளுங்களாம் நிற்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடற்கரைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடலை பாருங்கள் முன்னாடி போ. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கடலுக்கு போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் வச்சுருக்காங்க வெயிலுக்கு. திருச்செந்தூர் கடல் பாருங்கள் எல்லாரும் எங்கள் கூட சேர்த்து. இதெல்லாம் வேலை நடந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கடலில் நிற்க போகிறேன், கடல் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை என்னை மட்டும் தனியாக அனுப்பிட்டு இவ மட்டும் 2 பேரும் போய் நிற்கலாம். நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நிற்காரு பாருங்க. வருஷாவை இறக்கி விட்றாங்க.
வருஷா ஏ வருஷ பொண்ணு குட்டியம்மா, அடே குட்டியம்மா பயப்படுறாங்களான்னு பார்ப்போம். நிக்க வை. இங்க தண்ணியே வரல. வருஷா பொண்ணு பயப்படுறாளா இல்லையான்னு பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ வந்து ஒரு வீடியோவில் காமிக்க கண்டிப்பாக. அதில் நான் தான் கேவலமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு, நானே ஒத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. போடு பாப்பா பயப்படுறாளா இல்லையான்னு தெரியலையே. தலையை கீழே கொஞ்சிக்கிட்டா வருஷா நிமிர்ந்து பாரு. இல்லை பயப்புள்ள பாருங்க. எங்கள் சிங்கக்குட்டியை பாருங்க. சிங்கக்குட்டி பயப்படல. சிங்கக்குட்டி பார்த்துக்கோங்க. இதான் திருச்செந்தூர் கடற்கரை. எல்லாரும் ஜாலியாக விளாட்றாங்க பாருங்க. சிரிப்பா பாருங்க. என்னது தண்ணியா வருது. அதுக்கு சந்தோஷத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சிப்பிலேயே எல்லாமே இருக்காருங்க. சங்கெலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதானு தெரியல, ஆனால் யானை இருக்கு. இருந்தா உங்க சூமில் காட்டுறேன். யானை ஆடுது பாருங்க. பார்த்தீங்களா? தும்பிக்கி ஆட்டி ஆடுது. உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு தலை மட்டும் ஆடுறது தெரியுது. வேல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எங்கள் ஊர் யானை, திருச்செந்தூர் யானை, கோயில் யானை அது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பியாச்சு, பார்த்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பல. அது இன்னொரு பீச் இருக்குது, அங்கே போகிறோம்.